கொழும்பில் 80வது பிராந்தியத்தில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் ஒரே நேரத்தில் 136 உணவு விற்பனை நிலையங்களில் அதிகாரிகள் அதிரடி சோதனைகளை மேற்கொண்டுள்ளனர். சூப்பர் மார்க்கெட்டுகள், உணவகங்கள் மற்றும் பேக்கரிகள் என உணவுடன் தொடர்புடைய அனைத்து இடங்களிலும் இந்த ஆய்வுகள் நடத்தப்பட்டன. உணவு பாதுகாப்பு மற்றும் சுகாதார தரநிலைகள் முறையாக பின்பற்றப்படுகின்றனவா என்பதனை உறுதி செய்வதே இந்த சோதனையின் முக்கிய நோக்கமாக இருந்தது. இந்த திடீர் ஆய்வின் போது பல இடங்களில் சுகாதார சீர்கேடுகள் கண்டறியப்பட்டன. நுகர்வோர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது நுகர்வோர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஆய்வின் போது காலாவதியான உணவுப் பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தது மற்றும் உணவுகளை பாதுகாக்கும் குளிரூட்டும் பெட்டிகள் சரியான வெப்பநிலையில் பராமரிக்கப்படாதது போன்ற கடுமையான விதிமீறல்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. பல இடங்களில் உணவுகள் சுகாதாரமற்ற முறையில் கையாளப்பட்டதும் அம்பலமானது. இதன் காரணமாக விதிமீறல்களில் ஈடுபட்ட நிறுவனங்களுக்கு எதிராக அதிகாரிகள் கடுமையான சட்ட நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளனர். சில உணவகங்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டதுடன் பொதுமக்களின் ஆரோக்கியத்திற்கு அச்சுறுத்தலாக இருந்த விற்பனை நிலையங்களை உடனடியாக மூடவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. உள்ளூர் நிர்வாகம் இந்த நடவடிக்கையை ஒரு எச்சரிக்கையாக இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. லாபத்தை விட மக்களின் ஆரோக்கியமே முக்கியம் எனவும் சுகாதார விதிகளை மீறும் எந்தவொரு நிறுவனமும் பாரபட்சமின்றி தண்டிக்கப்படும் என்றும் அதிகாரிகள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். இந்த அதிரடி சோதனையானது அப்பகுதி மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. இனிவரும் காலங்களிலும் இதுபோன்ற தொடர்ச்சியான ஆய்வுகள் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.